பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். சமாதானத்தின் தேவன்தான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் இந்த காலகட்டத்திலே பூர்ண சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பாதுகாப்பையும் கொடுத்து சகல தீமையின்றி உங்களை விலக்கி பாதுகாத்து கொள்வாராக. இந்த கொரோனா என்கிற கொள்ளை நோய் உலகத்தின் பல நாடுகளையும் வல்லரசுகளையும் கலங்க செய்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் எல்லோருடைய கேள்வியும் எதிர்பார்ப்பும், ஏன் இந்த கொள்ளை நோய், ஏன் இந்த அழிவு, என்றைக்கு இதிலிருந்து ஒரு முடிவு காலம் பிறக்கும் என்பதுதானே. நாம் அப்படிப்பட்ட ஒரு கேள்விக்குறியோடு ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசப்போகிற தேவ வார்த்தையானது, ஏன் இந்த கொடிய கொரோனா எப்பொழுது இது நீங்கும்? Why this corona pandemic? When will this go out? இதை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு கூட வேத வசனத்தின் படி விளக்கி சொல்ல விரும்புகின்றேன். தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு இந்த காலகட்டத்தில் பல காரியங்களை சொல்லி கொண்டு வருவது நமக்கு ஆறுதலாக இருந்தாலும், நம்முடைய எதிர்பார்ப்பு எல்லாம் எப்பொழுது அந்த நன்னாள் வரும், எப்பொழுது இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும், எப்பொழுது பயம் நீங்கும் என்று ஒவ்வொரு நாளும் ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த கொள்ளை நோய் என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்களையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நாட்டை மட்டும் பாதித்தது என்று இல்லாது ஒட்டு மொத்த உலகையுமே குலுக்கிக் கொண்டிருக்கின்றது. அப்படியானால் உலகில் வாழும் ஒவ்வொரு மனிதனும் ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த கொள்ளை நோய், கேள்விக்கு மேல் கேள்வி போட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இதற்கு மருந்து என்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதற்கு தீர்வு மனிதனால் செய்ய முடியவில்லை. இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லது இதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இதற்கு பரிகாரம் என்ன என்பதை எல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.
என்னதான் மருந்து கண்டுபிடித்தாலும் ஒட்டு மொத்த உலகத்தை விட்டு இந்த வியாதியை நீக்கிவிட முடியாது. அப்படி ஒட்டு மொத்த உலகை விட்டு இந்த வியாதி அல்லது இந்த கொடிய கொரோனா, திஸ் பேண்டமிக் நீங்க வேண்டுமானால் இயற்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு அற்புதம் நடந்துதான் ஆக வேண்டும். அப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு அற்புதம் நடக்க வேண்டுமானால் அது தேவனால் மாத்திரமே முடியும். முதலாவது நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். God only can solve this problem. God only can solve the situation of fear around the globe. இதை ஒவ்வொரு மனிதனும் உணர முடியும், ஒத்துக்கொள்ள முடியும். காரணம், மனித சமுதாயத்தின் மருத்துவத்துக்கு சவால் விடும் வண்ணமாக இந்த வியாதி பரவிக்கொண்டே போகிறது. மனிதனால் தீர்வு காண முடியாதபடியினால்தான் உலகமே திகைத்து கொண்டிருக்கிறது, கலங்கி கொண்டிருக்கிறது. அப்படியானால் தெய்வத்தால் மட்டுமே இதற்கு ஒரு விடிவு காலத்தை கொண்டு வர முடியும் என்பதை நாம் உணரும்போது அதற்கு என்ன தீர்வு, அதற்கு என்ன வழி இருக்கிறது என்பதை தேவ சமூகத்திலே வேத வார்த்தைகளை கொண்டு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நானும் உங்களைப் போல ஒரு மனிதனாகத்தான் இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்படி இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் என் இருதயத்திலே ஒரு பாரத்தை கொடுத்து வேத வசனத்தின் சில வெளிச்சத்திற்குள் என்னை கொண்டு சென்றார். அப்படி தேவன் என் இருதயத்தில் வைத்த வேத வசனத்தின் விளக்கத்தை, வெளிச்சத்தை, விபரத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே தெய்வ சமூகத்திலே வந்து இந்த யூடியூப் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட பேசிக்கொண்டிருக்கிறேன். நான் உங்களை பார்க்க முடியாவிட்டாலும், உங்கள் முகத்தை நான் பார்க்க முடியாவிட்டாலும், இந்த யூடியூப் மூலமாக நீங்கள் அனைவரும் என்னை, என் முகத்தை பார்க்க முடியும். ஆகவே உங்களோடு கூட பேசப்போகிற இந்த அனைத்து காரியங்களையும் கூர்ந்து கவனியுங்கள். வழிபாட்டு ஸ்தலங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. வாகனங்கள், தொழிற்சாலைகள், அன்றாட நடவடிக்கைகள் முடக்கப்பட்டிருக்கின்றது. ஜனங்கள் வீட்டிலேயே அடைபட்டு கிடக்கின்றார்கள். ஊரடங்கு உத்தரவு நாளுக்கு நாள் நீடித்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது. உலகமே ஸ்தம்பித்து போயிருக்கிறது என்றால்
இப்படிப்பட்ட நிலைக்கு நம்மை தள்ளிய இந்த கொரோனா என்கிற கொள்ளை நோயை யார் கொடுத்திருக்க முடியும்? தெய்வமா அல்லது பிசாசா? இதுதானே எல்லாருடைய கேள்வியாக இருக்க முடியும். வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றிற்கும் விடையை காண முடியும். வேத புஸ்தகத்தில் ஆதியாகமத்தில் முதல் 2 அதிகாரங்களை நாம் வாசித்து பார்த்தால் வானத்தையும் பூமியையும் அவைகளின் சர்வ சேனைகளையும் மனித சமுதாயத்தையும் தேவனாய கர்த்தர் சிருஷ்டித்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. அப்படியானால் முழு உலகையும் ஆட்டி படைக்கும் அதிகாரம் அதை சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தருக்கு மட்டும்தான் என்பதை நாம் அறிய முடியும். அவர் கையில்தான் எல்லாவற்றையும் வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 7வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்த்தால் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினபடியினால் அவன் நிமித்தம் தேவன் வேதனைப்பட்டு முழு பூமியையும் தான் சிருஷ்டித்த அனைத்தையும் ஜல பிரளயத்தினால் அழித்து போட்டார் என்று அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அழிவு தேவனால் ஏற்பட்டது. ஆதியாகமம் 19வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் சோதோம் கொமோரா பட்டணங்களில் உள்ள மக்களுடைய பாவம் பெருகினபடியால் சோதோம் மேலும் கொமோரா மேலும் கர்த்தராலே வானத்தில் இருந்து அக்கினியும் கந்தகமும் இறங்கி அந்த பட்டணங்கள் முழுவதையும் தேவன் அழித்து போட்டார். இவையெல்லாம் தேவனால் நடக்கிறது. மனிதனுடைய அக்கிரமம், மனிதனுடைய பாவங்கள் பெருகும் பொழுது தேவன் கோபம் கொண்டு தேசங்களை அழிக்கிறதை வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நாம் வாசித்திருக்கிறோம், நாம் அறிந்திருக்கிறோம். யாத்ராகமம் 12வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் எகிப்தில் உள்ள தலைச்சன்கள் அனைத்தையும் தேவனாகிய கர்த்தர் ஒரே இரவிலே சங்காரணக்காரனை கொண்டு அழித்து போட்டாரே. இந்த அழிவும் தேவனால் வந்தது என்பதை வேத வசனம் தெளிவாக விளக்குகின்றது. 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும்போது என்று சொல்லுகிறாரே. அப்படி என்றால் கொள்ளை நோய் தேவனாகிய கர்த்தரால் அனுப்பப்படுகிறது என்பதை அந்த வசனத்தின் மூலம் நாம் நன்றாக அறிய முடிகிறது. ஏன் இந்த கொள்ளை நோய், ஏன் இந்த அழிவுகள் நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்திலே நாம் வாசித்தோமே,
ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது 6வது வசனமும், ஆதியாகமம் 18வது அதிகாரம் 20வது வசனமும் மனிதர்களுடைய பாவத்து நிமித்தம், மனிதர்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் தேவன் கோபம் கொண்டு அவைகளை அழிக்கிறார். யாத்திராகமம் 32வது அதிகாரம் 9வது 10வது வசனங்களை வாசித்து பார்த்தார். கர்த்தர் மோசேயிடம், இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடும், என்னை விட்டுவிடு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஏன் இந்த அழிவு? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை ஜனங்கள் செய்கிறபடியினாலே தானே. ஏன் மழையில்லாதபடி வானத்தை அடைக்கிறார்? ஏன் தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிடுகிறார்? ஏன் ஜனத்திற்குள்ளாக கொள்ளை நோயை அனுப்புகிறார்? தேவனுக்கு பிரியமில்லாத பாவத்தையும் அக்கிரமத்தையும் மனித சமுதாயம் செய்கிறபடியினால் தேவனுடைய இருதயம் வேதனைப்பட்டு அவர் கோபம் மூண்டவராய் இவைகளை எல்லாம் நிர்மூலமாக்கி போட்டதை வேதம் தெளிவாக நமக்கு விளக்கி காட்டுகிறது. ஏன் இத்தனை வசனங்களையும் சொல்லி விளக்கி கொண்டு வருகிறேன் என்றால், இப்பொழுது வந்திருக்கிற இந்த கொடிய கொள்ளை கொரோனா நோய் தேவனால், தேவ கோபத்தினால் எழுதப்பட்டிருக்கிற வசனத்தின்படி வந்திருக்கலாமே. அதை நாம் அஜாக்கிரதையாய் எடுத்துக்கொண்டு இன்று முடிந்துவிடும், இன்று முடிந்துவிடும் என்று நம்மையே நாம் ஏமாற்றிக் கொண்டிருக்க கூடாது என்பதற்காக தான் இந்த வேத வசன வெளிச்சத்திற்குள் உங்களை கொண்டு செல்ல விரும்புகின்றேன். தேவனால் இந்த கொள்ளை நோய் வந்திருக்குமானால் தேவனால் மாத்திரமே தீர்வு உண்டு. நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனால் தீர்வு இருக்குமானால் தேவனுடைய கோபத்தை தணிக்க தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 30வது 31வது வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போமே. யானால், நான் தேசத்தை அழிக்காத படிக்க திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்கினியால் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்றார். இந்த வசனத்தின் சரியான அர்த்தம் என்ன? தேவனுடைய கோபத்தினால் தானே மழை நிறுத்தப்பட்டது, வெட்டுக்கிளி அனுப்பப்பட்டது, கொள்ளை நோய் வந்தது. அந்த கொள்ளை நோய் நிறுத்தப்பட வேண்டுமானால், அது தேவனுடைய கோபத்தினால் உண்டாயிருக்குமானால், தேவனுடைய கோபத்தை ஆற்றக்கூடிய ஒரு மனிதனை தேவன் தேடுகிறார். ஒருவரும் இல்லை என்கிறார். அவருடைய கோபத்தை யாரால் ஆற்ற முடியும்? உலகம் முழுவதும் கதறி அழுதாலும் அவர் கோபத்தை ஆற்ற முடியாது. சபைக்கு சபை கூடி ஜெபித்தாலும் அவர் கோபத்தை ஆற்ற முடியாது. கூட்டத்திற்கு கூட்டம் ஏற்பாடு செய்து உபவாசித்து கதறினாலும் அவர் கோபத்தை ஆற்ற முடியாது. அப்படியானால் அவர் கோபத்தை யாரால் ஆற்ற முடியும்?
யார் அவருக்கு பிரியமாய் நடக்கிறார்களோ, யார் அவருடைய கட்டளைகளின்படியும் கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் நீதி நியாயங்களின்படியும் அவருக்கு பிரியமாய் நடக்கிறார்களோ, அவர்கள் மாத்திரமே தேவ சமூகத்தில் போய் தேவ ஜனங்களுக்காக, இந்த அழிவுக்காக, மன்னிப்புக்காக கதறி அழ முடியுமே தவிர, எத்தனை பேர், ஆயிரக்கணக்கான பேர் முறையிட்டாலும் தேவனுடைய கோபத்தை தணிக்க முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தேவனாகிய கர்த்தர் எனக்கு இந்த வேத வசனத்தின் வெளிச்சத்திற்குள் கொண்டு வருகிறார். யார் தேவனை பிரியப்படுத்துகிறார், யார் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறார், அப்படிப்பட்டவர்கள்தான் அவரிடத்தில் போய் பரிந்து பேச முடியும். அப்படிப்பட்டவர்கள்தான் அவருடைய இரக்கத்திற்காக மன்றாட முடியும். அப்படிப்பட்டவர்கள் தான் ஜனங்களுக்காக கதறி அழ முடியும். நாம் அதை செய்யாமல் ஊரை கூட்டி, உலகை கூட்டி, சபையை கூட்டி தேவ சமூகத்திலே கதறிக்கொண்டு தானே இருக்கிறோம். பதில் வந்ததா? நாம் யோசித்து பார்க்க வேண்டும், நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். தேவ ஜனமே, ஆண்டவர் சொல்லி இந்த தேவ செய்தியை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தவித்துக் கொண்டிருக்கையில் தேவன் மோசேயை கொண்டு அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் தம்முடைய வல்லமையினாலும் அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு வழிநடத்தி கொண்டு போகையில் தங்களை எகிப்தில் இருந்து மீட்ட கர்த்தரை மறந்து போனார்கள். அப்பொழுது கர்த்தர் கோபம் கொண்டு மோசேயை பார்த்து சொன்னதாவது, வாசிக்க கேட்போம். யாத்ராகமம் 32வது அதிகாரம் 7 முதல் 10 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களுக்கு எடுத்துக்கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். நல்ல கவனிங்க, அழைத்து வந்த தேவனை மறந்து விட்டார்கள். அவர்களாகவே ஒரு கன்றுக்குட்டியை செய்து, இதுதான் உங்களை அழைத்து வந்தது. வாசிப்போம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கடுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். நல்ல கவனிங்க, என்னை விட்டுருப்பா, என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்களை அழித்து போட என்னை விட்டுவிடு. அப்பொழுதுதான் மோசே தேவனுடைய சமூகத்தில் எசேக்கியேல் 22:30 எழுதப்பட்டது போல திறப்பிலே நிற்கின்றான். சங்கீத புஸ்தகம் 106வது சங்கீதம் 23வது வசனத்தில் அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவர்களுடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு, அதாவது அவருடைய கோபத்தை நீக்கும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலை நின்றான் என்று எழுதப்பட்டுள்ளதே. வாசிக்க கேட்போமா?
சங்கீத புஸ்தகம் 106:23. ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காத படிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு, அவருடைய கோபத்தை தணிக்கும் பொருட்டு திறப்பிலே நிற்கின்றான். இப்படிப்பட்ட ஒருவனுடைய ஜெபத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறார் என்று எசேக்கியேல் 22:30 எழுதப்பட்டுள்ளது. தேவ ஜனங்களுக்காக திறப்பிலே நின்று ஜெபித்தானே, அந்த திறப்பின் வாசல் ஜெபம் என்ன? யாத்ராகமம் 32வது அதிகாரம் 30 முதல் 32 வசனங்கள். மறுநாளில் மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள். உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்திற்கு ஏறி போகிறேன் என்றான். உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கர்த்தரிடத்தில் ஏறி போகிறேன். அல்ல கவனிங்க, தன் ஜனங்களுக்காக மன்றாட மேலே ஏறுகிறான். வாசிப்போம். அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். நல்லா கவனிங்க, தேவனுக்கு பிரியமானவன் கதறுகிறான், தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறான். திறப்பின் வாசல் ஜெபம் என்றால் என்ன? இவர்கள் பாவத்தை நீர் மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின புஸ்தகத்திலிருந்து உடைய பேரை கிறுக்கி போடும் என்று தன்னையே அர்ப்பணிக்கிறான். அது பரிந்து பேசுகிற ஜெபம், அது மன்றாட்டின் ஜெபம், ஜனங்களுக்காக தன்னையே அர்ப்பணிக்கிற ஜெபம். தேவன் அசைந்து விட்டார். 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாத படிக்கு பரிதாபம் கொண்டார். தன் ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த ஜெபத்தின் ஆழத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மோசே ஏதோ தேவனுடைய சமூகத்தில் போய் அந்த ஜனங்களுக்காக சிறிது நேரம் கதறிவிட்டு வந்து விட்டான் என்று நினைக்காதீர்கள். அவரிடத்தில் இருந்து பதில் வரும் வரை அந்த இடத்தை விட்டு, அந்த மலையை விட்டு அவன் இறங்கவில்லை. வாசிப்போமா? உபாகமம் 9வது அதிகாரம் 18 இருந்து 20 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்த உங்களுடைய சகல பாவங்கள் நிமித்தமும் நான் கர்த்தருக்கு முன்பாக முன்போல இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். 40 நாள் விழுந்து கிடந்தேன். ஒரு நாள் 2 நாள் இல்ல, 40 நாள் விழுந்து கிடந்தேன். நான் அப்பம் புசிக்கவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை. 40 நாள் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கல, அப்பம் புசிக்கல, ஆண்டவருடைய சமூகத்தில் கதறிக்கொண்டிருக்கிறான். 40 days. வாசிப்போம். கர்த்தர் உங்களை அழிக்கும்படி உங்கள் மேல் கொண்டிருந்த கோபத்திற்கும் உக்கிரத்திற்கும் பயந்திருந்தேன். கர்த்தர் அந்த முறையும் என் மன்றாட்டை கேட்டார். எப்படி கேட்டார்? இவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் ஆண்டவரே. 40 நாள் பதில் வரலன்ன உடனே தன்னை அர்ப்பணித்து விட்டான். நீர் மன்னிக்காம நான் கீழே இறங்க மாட்டேன் இருந்துட்டான். அந்த மன்றாட்டை கேட்டார். வாசிப்போம். ஆரோன் மேலும் கர்த்தர் மிகவும் கோபம் கொண்டு அவனை அழிக்க வேண்டும் என்றிருந்தார்.
அப்பொழுது ஆரோனுக்காகவும் விண்ணப்பம் பண்ணினேன். ஆரோனுக்காகவும் விண்ணப்பம் பண்ணினேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாம் அறிந்து கொள்ள வேண்டும், தேவ சமூகத்திலே 40 நாள் உபவாசம் இருந்து கதறிக்கொண்டிருக்கிறான். உபாகமம் 9வது அதிகாரம் 25 இருந்து வாசிக்க கேட்போம். கர்த்தர் உங்களை அழைப்பேன் என்று சொன்னபடியினால் நான் முன்போல் கர்த்தரின் சமூகத்தில் இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். அப்பொழுது நான் கர்த்தரை நோக்கி பண்ணின விண்ணப்பமாவது, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் உம்முடைய மகத்துவத்தினாலே மீட்டு பலத்த கையினால் எகிப்திலிருந்து கொண்டு வந்த உமது ஜனத்தையும் உமது சுதந்திரத்தையும் அழிக்காதிருப்பீராக. நல்லா கவனிங்க, இந்த மக்களை அழிச்சிடாதீர் ஆண்டவரே. வாசிப்போம். கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்த தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ண கூடாமற் போனபடியினாலும் அவர்களை வெறுத்தபடியினாலும் அவர்களை வனாந்திரத்தில் கொன்று போடும்படிக்கே கொண்டு வந்தார் என்று நாங்கள் விட்டு புறப்படும்படி நீ செய்த தேசத்தின் குடிகள் சொல்லாத படிக்க தேவரீர் இந்த ஜனங்களின் முரட்டாட்டத்தையும் இவர்கள் ஆகாமியத்தையும் இவர்கள் பாவத்தையும் பாராமல் உமது தாசனாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை நினைத்தருளும். நல்லா கவனிங்க, கதறுகிறான், அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தார் என்றால் மோசே தேவனுக்கு எப்படி பிரியமாய் நடந்தான். நல்லா கவனிக்க வேண்டும், அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்னாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனத்தில் மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தில் என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று தேவன் சாட்சி கொடுக்கின்றார். தேவனுடைய சாட்சியை பெற்ற உண்மையுள்ள ஊழியன். யாத்ராகமம் 33வது அதிகாரம் 11வது வசனத்தில் ஒருவன் தன் சிநேகிதரோடு பேசுகிறது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் அவனோடு முகமுகமாய் பேசுவார் என்றால் அவன் தேவனுக்கு எவ்வளவு பிரியமானவன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, திறப்பிலே எல்லாரும் நின்று ஜெபித்தவுடன் தேவன் கேட்டு விடுவார் என்று நினைத்து விடாதீர்கள். திறப்பிலே நின்று தேவனுடைய கோபத்தை தணிப்பவர்கள் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறார்களா என்று தேவன் பார்ப்பார். ஒருவன் தன் சிநேகிதரோடு பேசுகிறது போல அவனோடு முகமுகமாய் பேசினார் என்றால் அவன் தேவனுக்காக எவ்வளவு பிரியமாய் எவ்வளவாய் தன்னை அர்ப்பணித்திருப்பான். தேவன் கையில் கொடுத்த பொறுப்பை உண்மையாய் செய்தானே, அதை நாம் சிந்திக்க வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, திறப்புன்னு சொல்லிட்டாலே கோபத்தை தணிக்கிற ஜெபத்துக்கு பேர் தான் திறப்பு ஒழிய எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பேர் திறப்பல்ல. நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். திறப்பில் நின்று ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷன். நல்லா கவனிங்க, இன்னைக்கு அநேகர் தவறுதலாய் புரிந்து கொள்ளுகிறார்கள். திறப்பேன் வாசல் ஜெபம் என்று சொன்ன உடனே
எழுப்புதலுக்கான ஜெபம் என்றே நினைத்து விடுகிறார்கள். அது எழுப்புதலுக்கான ஜெபம் அல்ல. தேவன் தேசத்தையும் ஜனங்களையும் அழித்து கொண்டிருக்கிற வேளையிலே அவருடைய உக்கிரத்தை, அவருடைய கோபத்தை ஆற்றும்படியாக திறப்பில் நிற்கிறது. அதைத்தான் மோசே செய்தான் என்று சங்கீதம் 106:23 எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு பேருதான் திறப்பு. நாம் நன்றாக நினைத்து கொள்ள வேண்டும். இதை நான் இன்னும் சிறிது விவரமாய் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் எஸ்தரின் புஸ்தகத்திலே எழுதப்பட்டுள்ள சம்பவங்களை நாம் அறிய வேண்டும். எஸ்தரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலே ஆமான் என்று சொல்லப்படுகிற ஒரு நபர் சகல யூதரையும் கொன்று நிர்மூலமாக்கி அழிக்க வேண்டும் என்று சதி செய்து ராஜாவாகிய அகாஸ்வேருவின் பேரால் நிருபத்தை எழுதி அவருடைய முத்திரையை பதித்து ராஜாவிடத்தில் இருந்து உத்தரவு வந்தது போல கட்டளை கொடுத்து அனுப்புகிறான். கட்டளை பிறப்பிக்கப்பட்டு விட்டது. அந்த நேரம் மொர்தெகாய் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ மனுஷன் அரண்மனையிலே வசித்துக் கொண்டிருக்கிற எஸ்தருக்கு நிருபம் எழுதி ராஜாவிடம் ஜனங்களுக்காக பரிந்து பேச ஆள் அனுப்பி விடுகிறான். நல்ல கவனிங்க. ஆனால் அங்குள்ள ராஜ கட்டளை அல்லது அரசாங்க சட்டம் என்னவென்றால், யாராக இருந்தாலும் ராஜா அழைக்காமல் அவருக்கு முன்பாக போய் நிற்கவே முடியாது. அவர் அழைக்காம போய் நின்றுட்டா அவர் உடனே தன்னுடைய கோலை அவர்களுக்கு நேர நீட்டணும். அப்படி நீட்ட தாமதித்து விட்டால் துணியை போட்டு மூடி உடனே ஆளை மரண தண்டனை கொடுத்து விடுவார்கள். அதுதான் அங்கு உள்ள சட்டம். அந்த சூழ்நிலையில் எஸ்தர் மொர்தெகாய்க்கு சொன்ன காரியம் என்ன தெரியுமா? எஸ்தரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 15வது 16வது வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொன்னது, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து, சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நல்ல கவனிங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். முழு தேசத்தையும் கூடி வர செய்து ஜனங்களுக்காக ஜெபிங்கள் என்று சொல்லவில்லை. அந்த இக்கட்டான அழிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் எழுப்புதலுக்காக ஜெபிங்கள் என்று சொல்லவில்லை. எனக்காக ஜெபிங்க. வாசிப்போம். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். நாங்களும் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னால். அன்னைக்கு மோசே சொன்னானே, என் பேரை கிறுக்கி போட ஆண்டவரே, அதே மாதிரி நான் செத்தாலும் சாகிறேன். அதுதான் திறப்பு. எதற்காக ராஜாவிடத்தில் போகிறா தெரியுமா? கட்டளை ராஜா பேர்ல வந்திருக்கிறபடினால ராஜா கோபமாயிருக்கிறான். அந்த ராஜாவுடைய கோபத்தை தணிக்க வேண்டும். அப்படி தணிக்க வேண்டுமானால் அந்த ராஜாவுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும். நான் சொல்லுகிற காரியத்தை அவர் கேட்க வேண்டும். நல்லா கவனிங்க. அந்த ராஜாவுக்கு
முன்பாக தான் போய் நிற்கிறதற்கு தனக்காக ஜெபிக்க சொல்கிறார். வெரி இம்பார்ட்டன்ட். தன் ஜனங்களுக்காக தன்னையே அர்ப்பணிக்கிறார். அந்த ஜெபம் கேட்கப்பட்டது, அந்த உபவாசம் கேட்கப்பட்டது. ராஜா முன்னால போய் நிற்கும் பொழுது செங்கோல் நீட்டப்பட்டது. ராஜாவுடைய கண்களில் அவளுக்கு தயவு கிடைத்தது. ராஜா என்ன சொன்னார் தெரியுமா? எஸ்தரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனம். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். என்னவென்னு சொல்லு. நீ ராஜாவிடத்துல பாதி கேட்டாலும் உனக்கு தர்றேன். நல்லா கவனிங்க. அவ கேட்க போகிறது வெரி கிரிட்டிக்கல். அவளுடைய தேவைக்காக அவ கேட்க போகல. அவளுடைய தேவைக்கு கேட்க போயிருந்தப்ப சொல்லியிருப்பா. இப்பொழுது யூத கோத்திரம் முழுவதும் அழியாமல் இருக்கணுமே, அந்த ஜனங்களுக்காக கேட்க வந்து நிற்கிறா. அப்படின்னா முதலாவது ராஜாவை பிரியப்படுத்திட்டு தான் அந்த மேட்டரை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவ என்ன செய்தா தெரியுமா? அடுத்த வசனம். அப்பொழுது எஸ்தர், ராஜாவுக்கு சித்தமானால் நான் தமக்கு செய்வித்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் இன்றைக்கு வர வேண்டும் என்றால், உடனே அவளுடைய விண்ணப்பத்தை சொல்லவில்லை. அவரை பிரியப்படுத்த விருந்து வைக்கிறார். எல்லாம் கவனிங்க. அவரை பிரியப்படுத்த விருந்து வைக்கிறார். 2வது நாளும் விருந்து வைக்கிறார். 2வது நாள் விருந்தின் பொழுதுதான் அவளுடைய மன்றாட்டு என்ன, அவளுடைய விண்ணப்பம் என்ன, ராஜ சமூகத்திலே வைக்கிறார். எஸ்தரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனமும் 6வது வசனமும் வாசிக்க கேட்போம். பின்னும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது, ஆகாகியனான ஆமானின் தீவினையையும் அவன் யூதருக்கு விரோதம் செய்ய யோசித்த யோசனையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள். நல்லா கவனிங்க. முதல்ல அவனை பிரியப்படுத்துறாயா. தெரப்பியின் வாசல் ஜெபம் யார் போய் நிற்க முடியும்? அவரை பிரியப்படுத்துறவங்க தான் போய் நிற்க முடியும். எல்லாரும் போய் நின்ன உடனே அங்கே பதில் கிடைச்சிடாது. முதல்ல அவளை பிரியப்படுத்த 2 நாள் விருந்து கொடுக்கிறார். ராஜாவை பிரியப்படுத்தி களிப்பாக அவன் இருக்கிற நேரத்தில் சொல்றார். 6வது வசனம். என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும்? என் ஜனங்கள் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும் என்றால், தன் இருதயத்தையே கொட்டிட்டா. அவ ஜனங்களுக்கு செய்யப்பட்ட காரியம் எல்லாவற்றையும் சொல்லிட்டா. ஆமான் தூக்கிலிடப்பட்டான். சட்டம் மாற்றப்பட்டது. எஸ்தரின் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. எல்லாருக்கும் அந்த சம்பவம் தெரியும். யார் திறப்பில் நிற்க முடியும்? ராஜாதி ராஜாவுடைய பிரியத்தின்படி நடப்பவர்கள் தான். எசேக்கியேல் 22:30 நான் தேசத்தை அழிக்காதபடி திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று அங்கலாய்க்கிறாரே. அது தேவனுடைய அங்கலாய்ப்பு. அது தேவனுடைய இருதயத்தின் வேதனை. தேவனாகிய கர்த்தருடைய இருதயத்தின் ஆதங்கத்தை நாம் அறிந்து கொள்ள
வேண்டும். தேவனுடைய கோபத்தை ஆற்றக்கூடிய ஒருவன் இல்லையா? தேசம் அழிந்து போகிறதை தடுத்து நிறுத்த ஒருவன் இல்லையா? தேவ ஜனங்கள் அழிந்து போகிறதை கண்டு இருதயம் உடைகிற ஜனம் ஒருவர் இல்லையா என்று சொல்லி என் ஆண்டவர் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார். அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒரு மோசேயை போல, ஒரு தானியேலை போல, ஒரு நெகேமியாவை போல, ஒரு எஸ்தரை போல தன்னை அர்ப்பணித்து ஜெபிக்கக்கூடிய ஜனங்கள் இருக்க மாட்டார்களா என்று தேவன் தேடுகிறார். அதை தேடி ஒருவனும் இல்லை என்ற பொழுது வேதனைப்படுகிறார். அது தேவனுடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பின் வார்த்தை. அது தேவனுடைய இருதயத்தின் வேதனையை வெளிப்படுத்துகிற வேத வசனம். அது அப்படிப்பட்ட ஒரு நபரை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படியானால் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் திறப்பிலே நின்று ஜெபிக்கக்கூடிய மக்களாக மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது. கொள்ளை நோய் தேசம் முழுவதும் பரவி இருக்கிறது. தேவன் ஏன் கோபமாய் இருக்கிறார் என்பது யாருக்கும் தெரியாது. ஒருவேளை நாம் செய்த பாவங்கள் கூட, நாம் செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் கூட, நாம் போட்டுக்கொண்டிருக்கிற சண்டைகள் கூட தேவ சமூகத்திலே பாவமாய் இருக்கலாமே. தேவனுடைய கோபத்தை ஆற்ற தேசத்தில் உள்ள தேவ பிள்ளைகள் அனைவரும் திறப்பிலே நிற்கிறவர்களாய் மாறுவார்களானால் தேவனுடைய இருதயம் அசைக்கப்படுமே, மனதுருகுவாரே. நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரே ஒரு மோசே திறப்பில் நின்று தேவனுடைய உக்கிரத்தை மாற்றும்படியாக கதறுகிறான். அந்த ஒரே ஒரு தேவ மனுஷனுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்டு பரிதாபம் கொண்டாரே. அப்படியானால் ஒவ்வொரு தேவ பிள்ளையும், தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தேவனுடைய சமூகத்திலே திறப்பில் நின்று கதறும் பொழுது அது எவ்வளவு பெரிய பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தேவன் மனதுருகுவாரே, தேவன் இறங்குவாரே. தேசத்தில் உள்ள கொள்ளை நோயை கர்த்தர் ஒரு நொடி பொழுதிலே மாற்றி போடுவாரே. அப்படியானால் அப்படிப்பட்ட திறப்பில் நிற்கிற தேவ பிள்ளைகளாக, தேவனுக்கு பிரியமானவர்களாக நாம் மாற வேண்டும். நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். தானியேலை பார்த்து தேவதூதன் சொன்னான், தானியேல் 9:23, நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொண்ட உடனே கட்டளை வெளிப்பட்டது என்றான். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அவன் தேவனுக்கு எப்படி பிரியமானவன். தானியேல் 1 அதிகாரம் 8 வசனத்தை வாசித்து பார்த்தால்,
ராஜாவுடைய போஜனத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று சொல்லி தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு அதில் உறுதியாய் நின்றானே. ராஜாவை பிரியப்படுத்த அவன் பார்க்கவில்லை. தனக்கு வரப்போகிற பெரிய அந்தஸ்தையும் பதவியும் அவன் பார்க்கவில்லை. தேவனுக்கு எது பிடிக்கும், எது தேவனுக்கு பிடிக்காது, இந்த காரியம் தேவனுக்கு பிடிக்காதே என்று அவன் அறியும் பொழுது தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணுகிறான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அவன் ஏன் தேவனுக்கு பிரியமானவன்? தானியேல் 6வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்ப்போமேயானால் 4வது 5வது வசனங்கள் அவனை குற்றப்படுத்த, அவன் வேலையிலே குற்றப்படுத்த அவனோடு சேர்ந்து வேலை பார்க்கிற எவ்வளவோ முயற்சி செய்கிறார்கள். அவனிடத்திலே ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. காரணம், அவன் வேலையிலே உண்மையுள்ளவனாயிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் அவன் தேவனுக்கு பிரியமானவன்? உண்மையுள்ளவன். தரியு ராஜாவை இடத்திலே போய் தானியேலுக்கு விரோதமாய் சதி பண்ணுகிறார்கள். 30 நாள் வரை தரியு ராஜாவை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் வழிபட்டால் சிங்கக்கவி என்று சட்டத்தை பிறப்பிக்க வைக்கிறார்கள். தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பார்ப்போமேயானால் அந்த பத்திரத்திற்கு முத்திரை வைக்கப்பட்டு விட்டது, கட்டளை பிறப்பிக்கப்பட்டு விட்டது. அது தெரிந்த பின்பும் தானியேல் தன் வீட்டுக்கு மாடியிலே சென்று எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து தன் வழக்கமாய் ஜெபிக்கிறது போல 3 நேரம் தேவனை துதித்து ஜெபித்தானே. அந்த ஜெபம் தேவனுக்கு பிரியமானவனாய் அவனை மாற்றியது. நீ மிகவும் பிரியமானவன், நீ விண்ணப்பம் பண்ணின உடனே கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லுகிறான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு திறப்பிலே நின்று ஜெபிக்க வேண்டுமானால் தேவனுக்கு பிரியமானவர்களாய் முதலாவது நாம் மாற வேண்டும். எப்படி மோசே தேவனுக்கு பிரியமானவன் என்பதை நாம் வாசித்து பார்த்தோமே. ஆபிரகாம் சோதம் குமரா அழிய போகுது என்று சொன்ன பொழுது தேவ சமூகத்திலே கதறுகிறான். அந்தவரே 50 நீதிமான்கள் இருந்தால் அழிக்காமல் இருப்பீரா? ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருக்கட்டும், 45 நீதிமான்கள் இருந்தால் ஒவ்வொன்றாய் சொல்லி 10 நீதிமான்கள் வரைக்கும் அவன் கேட்கிறான், கதறுகிறான். அவன் தேவனுடைய சிநேகிதன் என்று எண்ணப்பட்டானே. அந்த ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டுதான் கர்த்தர் லோத்தை அந்த அழிவில் இருந்து மீட்டுக் கொண்டார் என்று ஆதியாகமம் 19வது அதிகாரம் 29வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஐயா, எனக்கு அருமையான தேவ ஜனமே, தேவனுக்கு பிரியமாயிருப்பது என்றால் என்ன? எப்படி அவரை பிரியப்படுத்த முடியும்? அவரை பிரியப்படுத்தி திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஜெபம் என்ன? அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது I am going to talk about 3 steps to please God. தேவனை பிரியப்படுத்தக்கூடிய 3 படிகளை குறித்து உங்களோடு கூட பேச விரும்புகின்றேன். நாம் அதை கவனித்துக் கொள்ள வேண்டும். தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்ப்போமேயானால் அதிலே தானியேலுடைய ஜெபம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தானியேல் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய கர்த்தரை நோக்கி
பாவ அறிக்கையின் ஜெபத்தை செய்து கொண்டிருக்கிறான். நன்றாக கவனிங்க. தேவனை பிரியப்படுத்தக்கூடிய ஜெபம் அது. நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாய் மாற வேண்டுமானால் முதலாவது தேவனுக்கு பிரியமான ஒரு ஜெபத்தை நாம் செய்ய வேண்டும். அதை தானியேல் செய்கின்றான். வாசிக்க கேட்போம். தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 5வது 6வது வசனங்கள். நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராயிருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். நல்ல கவனித்துக் கொள்ள வேண்டும். தேவனை நோக்கி உபவாசித்து கதறுகிறான் ஒரு பரிசுத்தவான். தன்னையும் சேர்த்து சொல்கிறான், நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராயிருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளை உம்முடைய நியாயங்களை விட்டு அகன்று போனோம். நம்முடைய ஜெபம் அப்படிப்பட்ட ஜெபமாய் இருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் என்ன பாவம் செய்தேன் என்று அல்ல, நம்மை ஆராய்ந்து பார்த்து எங்கே கலகம் பண்ணினோம், எங்கே துன்மார்க்கமாய் நடந்தோ, எங்கே அக்கிரமக்காரராய் இருந்தோ, இந்த கற்பனைகள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவில்லை, ஆண்டவரிடத்தில் சொல்லி அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்க வேண்டுமே. வாசிப்போம். உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்கதரிசிகளாகி உம்முடைய ஊழியக்காருக்கு செவி கொடாமற் போனோம். நாம் ஜெபிக்க வேண்டுமே. தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு, தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு, தம்முடைய சபை மேய்ப்பர்களை கொண்டு, போதர்களை கொண்டு தேவன் நமக்கு எத்தனையோ காரியம் போதித்தது உண்டு. தேவ ஜனமே, அதற்கு நாம் செவி கொடுக்கவில்லையே, அதற்கு கீழ்ப்படியவில்லையே. ஆண்டவருடைய சமூகத்தில் அதை சொல்லி அறிக்கை செய்ய வேண்டுமே. எத்தனை ஆராதனையை உதாசீனப்படுத்தினோம், எத்தனை ஓய்வு நாள் சபைக்கு போகாமல் இருந்தோம், எத்தனை நாள் கால தாமதமாய் மேய்ப்பர்கள் சொல்லி கேட்கவில்லை, மேய்ப்பர்களுக்கு விரோதமாய் ஊழியர்களுக்கு விரோதமாய் எவ்வளவாய் பேசினோம். அதை அறிக்கை செய்திருக்கிறோமா? ஏன் இந்த கொடிய கொரோனா, ஏன் இந்த கொள்ளை நோய், ஏன் இந்த சபைகள் மூடப்பட்டிருக்கிறது என்பதை சிந்தித்து பார்த்தோமா? நம் தேவனை துக்கப்படுத்தினது உண்டே. மற்றவர்களோடு சேர்ந்து கொண்டு தேவ ஊழியருக்கு விரோதமாக, தேவன் மேய்ப்பர்களுக்கு விரோதமாக எத்தனை காரியங்களை பேசியிருக்கிறோம், செய்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னியும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கதறி இருக்கிறோமா? தானியேல் கதறுகிறான். ஐயா, ஒரு பரிசுத்தவான் கதறுகிறான், தேவ சமூகத்தில் அழுகிறான், மன்னிப்பு கேட்டு கதறுகிறான். 8வது 9வது வசனம். ஆண்டவரே, உமக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெட்கத்துக்குரியவர்களானோம். நாங்கள் செய்த பாவத்தினால் நாங்கள் எல்லாரும் வெட்கத்திற்குரியவர்களானோம். நாம் செய்த பாவங்கள் தான். ஆண்டவரே, உமக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெட்கத்துக்குரியவர்களானோம். அவருக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகி தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு எங்களுக்கு முன்பாக வைத்து அவருடைய நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமற் போனோம். என்னைக்காவது இது சொல்லி அறிக்கை செய்திருக்கிறோமா? எத்தனை கட்டளைகள், எத்தனை பிரமாணங்கள், எத்தனை சத்தியத்தை கர்த்தர் சொல்லிக் கொடுத்தார். தேவ ஜனமே, காதிருந்தும் கேளாதவர்களாய் போய்கொண்டிருந்தோமே. எத்தனை உபவாச ஜபத்தை உதாசீனப்படுத்தினோம்.
சபை ஆராதனைகள், எத்தனை ஆராதனைகளை உதாசீனப்படுத்தினோ. தேவனை கண்ணீர் விட வைத்தோமே, தேவனை வேதனைப்பட வைத்தோமே. சிந்தித்திருக்கிறோமா? மேய்ப்பனை கொண்டு தேவன் கொடுக்கிற வார்த்தையெல்லாம் எங்களுக்கு தீர்க்க தரிசனம், எங்களுக்கு தீர்க்க தரிசனம் என்று சொல்லி தீர்க்க தரிசன வார்த்தையாய் உங்களிடத்தில் பேசினாரே, அவைகள் எங்கே? யோசித்து பார்ப்போம். சபைக்காக, மக்களுக்காக, ஊழியங்களுக்காக ஜெபிக்க வாருங்கள், ஜெபிக்க வாருங்கள், உபவாசிப்போம், ஜெபிப்போம் என்று கூப்பிடும் பொழுதெல்லாம் ஓடி வரவில்லையே. சிந்தித்து பார்த்தீர்களா? யான் திறப்பில் நிற்க வேண்டுமானால், நீ தேவனுக்கு பிரியமானவனாய் மாற வேண்டுமானால், தேவ சமூகத்திலே நாம் செய்த பாவத்தை சொல்லி கதறி அழ வேண்டுமே. கொள்ளை நோய் தேசம் முழுவதும் பரவி வீட்டில் முடங்கி கிடக்கிறோமே. தேவன் அந்த கட்டுகளை அவிழ்க்க வேண்டுமே, அந்த கட்டுகளை அவிழ்த்து நம்மை விடுதலை செய்ய வேண்டுமே. கர்த்தர் வெளியே கொண்டு வர வேண்டுமே, அவருடைய கோபம் அணைக்கப்பட வேண்டுமே. தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே இந்த தீங்கெல்லாம் எங்கள் மேல் வந்தது. நல்ல கவனிங்க. அன்றைக்கு வந்தது மாதிரியான வாதையும் வந்திருக்கிறது. ஆனாலும் நாங்கள் எங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்புகிறதற்கும் உம்முடைய சத்தியத்தை கவனிக்கிறதற்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினதில்லை. A beautiful confession. இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிற தவறுகளை தான் அன்றைக்கு தானியேல் அப்படியே சொல்லிக் கொண்டு வருகிறார். என கருமையான தேவ ஜனமே, எவ்வளவோ சத்தியத்தை கேட்டோம், அக்கிரமத்தை விட்டு திரும்பவில்லையே. அதற்காக தான் ஆண்டவர் இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்திருக்கிறார். நாம் யோசிக்க வேண்டும். எத்தனை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை உதாசீனப்படுத்தி வீட்டில் இருந்தோம், இப்பொழுது நிரந்தரமாய் இருந்து கொண்டிருக்கிறோமே. தானியேல் 9வது அதிகாரம் 10வது வசனம். ஆனாலும் எங்கள் தேவனாகி ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. ஆனாலும் எங்கள் தேவனாகி ஆண்டவரிடத்திலே இரக்கங்களும் மன்னிப்பும் உண்டு. அந்த இரக்கத்துக்காக மன்றாடுகிறான், அந்த மன்னிப்புக்காக தானியேல் மன்றாடுகிறான். தானியேல் 9வது அதிகாரம் 19வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், என் தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். தானியேல் தேவனுக்கு முன்பாக கதறிக்கொண்டிருக்கிறான். அதை தாமதிக்க வேண்டாம் ஆண்டவரே, ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், என் தேவனே உம்முடைய நிமித்தமாய் அதை தாமதியாமல் செய்யும் என்று சொல்லுகிறாரே. 20வது வசனத்தில் இருந்து, இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்கு என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திவழியின் நேரமாகிய வேலையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன். நல்லா கவனிங்க. நீ மிகவும் பிரியமானவன். ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். நீ விண்ணப்பம் பண்ணின உடனே
கட்டளை வெளிப்பட்டது. நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அந்த ஜெபத்தில் தேவன் எவ்வளவு பிரியமாய் இருந்திருக்கிறார். தேவனை பிரியப்படுத்துகிறதான ஒரு ஜெபம் அது. தேவ ஜனமே, ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஒரு ஜெபம் அது. ஓப்பன் கன்ஃபெஷன். எங்க மேய்ப்பருக்கு நாங்கள் கீழ்ப்படியல் ஆண்டவரே, எங்கள் அதிகாரிகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியல் ஆண்டவரே. ஆண்டவரை சொல்ல வேண்டும். வேதனைப்பட்டாரே, எத்தனை பெரிய கூட்ட சபை, மாலை ஆராதனைக்கு வாங்கன்னா வரமாட்டீங்களே, உபவாச ஜெபத்துக்கு வாங்கன்னா வரமாட்டீர்களே. எத்தனை நாள் ஆண்டவர் துக்கத்தை அடக்கி வைப்பார். அந்த துக்கம் கோபமாக மாறி இருக்கிறது. அந்த கோபத்தை ஆற்ற திறப்பில் நிற்க வேண்டும், சுவரை அடைக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒரு தானியேல் ஜெபிக்கிறான், திறப்பில் நிற்கிறான், உபவாசம் பண்ணி துக்கித்து இரட்டுடுத்தி ஆண்டுடைய சமூகத்தில் அழுகிறான். சாதாரணமாக ஜெபிக்கிறான் நினைக்காதீங்க. இது சாதாரண ஜெபம் அல்ல. 3வது தானியேல் 9:3 வாசிப்போம். நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. நல்லா கவனிங்க. உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தன்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரத்தில் கதறுகிறான். அவனுடைய பாவத்துக்காக, இஸ்ரவேலுடைய பாவத்துக்காக. தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் 1 முதல் 23 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தானியேலுடைய முழு ஜெபம், கதறுகிற கதறல் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதலால் தான் தேவதூதன் வந்து நீ மிகவும் பிரியமானவன் என்று சொல்லுகிறான். அவன் நடக்கையில் மாத்திரம் பிரியமானவன் என்று அல்ல, அவன் ஜெபத்திலும் தேவனை பிரியப்படுத்துகிறவன். திறப்பின் வாசல் ஜெபத்தில் இந்த முதல் படி நமக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய சபை மக்களுக்காக, நம்முடைய தேசத்திற்காக தேவ சமூகத்தில் நாம் கதற வேண்டும் ஐயா. தானியேல் அவர்களுக்காக கதறினாரே, அவனுக்காக, அவருடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கதறுகிற நாம் கதற வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியும் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய குடும்பத்தாருடைய பாவங்களுக்காக, நம்முடைய சபை மக்களுடைய பாவங்களுக்காக, தேசத்தின் பாவங்களுக்காக ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு ஜெபிக்க வேண்டும். அவருடைய இரக்கத்திற்காக நம்ம மன்னிப்பு கேட்டு ஜெபிக்க வேண்டும். எத்தனை கலகங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத எத்தனை காரியங்கள். அவருடைய கோபத்தை தணிக்கிற ஜெபமாக இந்த ஜெபம் இருக்க வேண்டுமே. தானியேல் ஜெபித்தான், ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும் என்று சொல்லி கதறுகிறாரே. அந்த ஜெபம் தேவனை உருக வைத்தது, அவருடைய இருதயத்தை கரைய வைத்தது. நல்லாக கவனிங்க. உடனே தேவதூதனை அனுப்பி விடுகிறார். நீ என்னப்பா பண்ணின உடனே கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அப்பா, ஓ டேனியல், யூ ஆர் கிரேட்லி பிலோவட், நீ மிகவும் பிரியமானவன் என்று சொல்கிறான். இதுதான் தேவனுக்கு பிரியமாய் இருக்கக்கூடிய முதலாவது படி. இரண்டாவது, தேவனுக்கு பிரியமாய் இருக்கிற இரண்டாவது படி என்ன? எபிரேயரின் புஸ்தகம்
11வது அதிகாரம் 5வது வசனத்தில் ஏனோக்கை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே சாட்சி பெற்றான் என்று எழுதப்பட்டுள்ளது. அவன் தேவனுக்கு பிரியமானவன். அவன் தேவனுக்கு எப்படி பிரியமானவன்? ஆதியாகமம் 5வது அதிகாரம் 24வது வசனத்திலே ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. Enoch was walking with God. தேவனோடு சஞ்சரிப்பது என்று சொன்னால் என்ன? ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தின்படி நீதிமானும் உத்தமனுமாய் இருப்பது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அவன் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். ஆண்டவருக்கு முன்பாக அவருக்கு பிரியமாய் நீ இருக்க வேண்டுமானால் உத்தமனாய் இருக்க வேண்டும், நீதிமானாய் இருக்க வேண்டும், தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனோடு சஞ்சரிக்கிறது என்று சொன்னால் தேவனோடு கூட உறவு கொள்ளுகிறவர்கள். ஸ்பெண்டிங் மோஸ்ட் ஆஃப் த டைம் வித் காட். அவர் என்ன கட்டளை கொடுக்கிறார் அதற்கு கீழ்ப்படுகிறது தான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அது 2வது படி. தேவனுக்கு பிரியமாய் இருப்பது என்று சொன்னார் உண்மையும் உத்தமுமாய் இருப்பது. 3வது தேவனுக்கு பிரியமாயிருக்கிற 3வது படி, என் ஆண்டவர் இயேசுவை போல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது. மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் தேவனாகிய கர்த்தரின் ஆண்டவர் இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்தாரே, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொன்னாரே. என கருமையான தேவ ஜனமே, எப்படி என் ஆண்டவர் இயேசு தேவனுக்கு பிரியமாயிருந்தார் அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் எழுதினதான சுவிசேஷம் 8வது அதிகாரம் 29வது வசனத்தில் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதை வாசிக்க கேட்போம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்போதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். இயேசு அவருக்கு எப்படி பிரியமானவர்? அவருக்கு பிரியமானபடி எப்போதும் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு பொழுது கூட தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை என் ஆண்டவர் இயேசு செய்ததில்லை. ஆதலால் தான் என் இயேசு திறப்புல நிற்கும் பொழுது தேவன் கேட்கிறார், இன்றைக்கு நீங்களும் நானும் நிர்மூலமாகாமல் இருக்கிறோமே, அந்த இயேசுனுடைய ஜெபந்தாயா, அவருடைய பரிந்துரை ஜெபந்தான். வாசிக்க கேட்போம். 1 யோவானின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாத படிக்க இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டுதான் இன்னைக்கு நீங்களும் நானும் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். அவர் பரிந்து பேசுகிறார்.
அவர் பரிந்து பேசுகிறான்னு சொன்னா அவர் திறப்புல நிற்கிறார் அர்த்தம் ஐயா. Every intercessory prayer is standing in the gap. நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். மோசேயை போல் அவர் திறப்பில் நின்றார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி, தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி. நல்லா கவனிங்க, அர்த்தம் தெரியுமா? நாம் செய்கிற பாவத்துக்காக அவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து விட்டாரா. மரணத்தில் ஊற்றினா கொஞ்ச நேரத்தில் மறிக்க போறாருன்னு அர்த்தம். மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். இன்னைக்கு நமக்கு ரட்சிப்பு அந்த அவர் நிமித்தம் தான் ஐயா. அன்றைக்கு கல்வாரி சிலுவையில் அறையப்பட்ட பொழுது வேதனைகளுக்கு மத்தியிலே, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று லூக்கா 23:34 சொன்னாரே, அந்த ஜெபந்தான் அநேகருடைய ரட்சிப்புக்கு காரணம். தேவனுக்கு பிரியமான ஜெபம் ஐயா. திறப்புல நிற்க வேண்டுமானால், திறப்புல நின்று ஜெபிக்க வேண்டுமானால் தேவனுக்கு பிரியமாய் நாம் மாற வேண்டும். அந்த ஜெபத்தை அவர் கேட்பார். ஒரே ஒரு மனிதன் கூட இல்லை என்று சொல்கிறார் என்றால் ஒரே ஒருவனுக்காக அவர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார் என்று அல்ல. ஒவ்வொருவரும் திறப்பில் நிற்க மாட்டார்களா? தேவ ஜனம் ஒவ்வொருவரும் திறப்பில் நிற்க மாட்டார்களா என்று தேவன் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த கொரோனா வியாதி, கொள்ளை நோய் தேசத்தை விட்டு போக தேவனுடைய கோபத்தை ஆற்றக்கூடிய திறப்பின் வாசல் ஜெபம் நம்ம விசுவாசிகளாகிய ஒவ்வொருவருக்கும் தேவை. நம்முடைய பொல்லாத வழிகளை விலக்கி தேவ சமூகத்தில் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து உத்தமமும் உண்மையுமாய் வாழ்ந்து இயேசுவை போல தேவனுக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது நம்முடைய ஜெபம் கேட்கப்படும் ஐயா. அப்படி நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை தேவன் கேட்பார். எப்பொழுது நீ தேவனுக்கு பிரியமாய் மாறுகிறாயோ உங்கள் ஜெபத்தை கேட்க அவருடைய இருதயம் திறந்திருக்கும். மனதுருகுவார். ஒவ்வொரு சகோதரியும் ஒரு எஸ்தராக மாற வேண்டும். என் ஜனங்களுக்கு வரும் பொல்லாப்பை எப்படி நான் பார்க்கக்கூடும் என்று கதறினாலே, அப்படிப்பட்ட ஒரு எஸ்தராக ஒவ்வொரு சகோதரியும் மாற வேண்டும். ஒவ்வொரு சகோதரனும் ஒரு தானியேலை போல, ஒரு மோசேயை போல, ஒரு நெகேமியாவை போல திறப்பில் நிற்கிற மனிதர்களாக மாற வேண்டும். தேவன் அதைத்தான் விரும்புகிறார். ஒரே ஒரு எலியாவை வைத்து தேவன் தேசத்தை அசைத்தார். ஒரு எலியாவாக மாற மாட்டாயா என்று தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். என கருமையான தேவ ஜனமே, ஆகவே தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக, தேவனுடைய இருதயத்தை கவர்ந்தவர்களாக நாம் மாறி திறப்பிலே நின்று அவருடைய கோபத்தை ஆற்றும்படியாக இந்த கொரோனா என்று சொல்லப்படுகிற பொல்லாத வியாதி, கொள்ளை நோய் தேசத்தை விட்டு நீங்கும்படியாக ஒவ்வொருவரும் கதறி ஜெபிப்போம். அந்த ஜெபத்திற்கு நிச்சயமாய் பதில் உண்டு. கர்த்தர் நிச்சயமாய் அந்த ஜெபத்தை கேட்பார்.
திறப்பின் வாசல் ஜெபம் என்றால் என்ன என்பதை குறித்து தான் இவ்வளவு நேரம் நான் உங்களோடு பேசியிருக்கிறேன். இதனுடைய ஆழத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் கொரோனா? ஏன் இந்த கொள்ளை நோய்? எப்பொழுது தீரும்? எப்பொழுது தேவன் மனதுருகுவார் என்ற இந்த தலைப்பின் கீழ் ஒரு பகுதியை இவ்வளவு நேரமும் உங்களோடு பேசியிருக்கிறேன். ஏன் இந்த கொரோனா? ஏன் இந்த கொள்ளை நோய்? எப்பொழுது இதற்கு தேர்வு? இன்னும் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் என்ன? இதை குறித்த விளக்கமான தேவ செய்தியை இன்று சாயந்தரம் 6 மணிக்கு இதே யூடியூப் மூலமாக உங்கள் அனைவரோடும் பேச போகிறேன். அது முக்கியமான தேவ செய்தி. மிஸ் பண்ணிடாதீங்க. அதில் தான் கர்த்தர் என்னென்ன காரியத்தை விரும்புகிறார், நம்மிடத்தில் விரும்புகிற காரியம் என்ன என்பதை விளக்கமாய் சொல்லியிருக்கிறேன். இன்று மாலை 6 மணிக்கு மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். இப்பொழுது இந்த யூடியூப் மூலமாக ஆண்டுடைய வார்த்தையை இவ்வளவு நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்காக இந்த யூடியூப் மூலமாகவே ஜெபிக்கிறேன். எங்கு இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டிலே தேவ வல்லமை இறங்கும். உங்கள் குடும்பத்திலே ஆண்டோடைய வல்லமை இறங்கும். தேவ பிரசன்னம் உன் குடும்பத்தை மூடும். யார் யார் வியாதியோடு இருந்தீர்களோ, சுகவீனமாய் இருக்கிறீர்களோ, பலகீனமாய் இருக்கிறீர்களோ, உங்கள் மார்பில் மாத்திரம் ஒரு கையை வைத்துக் கொள்ளுங்கள். வியாதி உள்ளவர்களுக்காகவும் நான் ஜெபிப்பேன். இயேசு கிறிஸ்துவை நம்புங்க. அவர் நிச்சயமாய் உங்களுக்கு பதில் கொடுப்பார். அவருடைய நாமத்தினால் நான் இப்பொழுது ஜெபிக்க போகின்றேன். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம் ஐயா. எவ்வளவு நேரமும் உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருந்தார்களே, ஒவ்வொருவருடைய இருதயத்தில் நீ கிரியை செய்வீராக. எங்களுக்கு மறந்து போன, மறைக்கப்பட்ட எங்களுடைய தவறுதல்கள், எங்களுடைய குற்றங்களை எங்களுக்கு ஞாபகத்திற்கு கொண்டு வர ஆண்டவரே. உமக்கு பிரியமானவர்களாய் நாங்கள் மாற, உமக்கு பிரியமானவர்களாய் திறப்பில் நிற்க எங்களை முதலாவது கர்த்தர் சந்திப்பீராக. எங்களை மாற்றும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும். எங்கள் குறைவுகள், எங்கள் குற்றங்கள், எங்கள் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. ஐயா, நாங்கள் சபையை உதாசீனப்படுத்தினதை மன்னிங்க. உபவாச ஜெபத்தை உதாசீனப்படுத்தினதை மன்னிங்க. அபிஷேக ஆராதனை உதாசீனப்படுத்தினதை மன்னிங்க. கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் நாங்கள் நடந்ததை மன்னிங்க. தயவாய் மன்னிப்பீராக. மறுபடியும்
உம்மை கூடி ஆராதிக்கிற நாட்களை எங்களுக்கு உருவாக்கி தருவீராக. இப்பொழுதும் இந்த ஜெபத்தை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை அவர்கள் வீட்டிலே இறங்குவதாக. தேவ பிரசன்னம் அவர்கள் வீட்டிலே இறங்குவதாக. தேவ மகிமை அவர்கள் வீட்டிலே இறங்குவதாக. தேவ அக்கினி அவர்கள் வீட்டிலே இறங்கட்டும். ஆண்டவரே, என் தேவ வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு வீட்டை சுற்றிலும் அக்கினி வேலை போடுங்க. ஆண்டவரே, ஒரு வாதை, ஒரு கொள்ளை நோய் ஒருவரையும் தொடவே கூடாது. என் ஆண்டவருடைய கரத்தில் அவர்களை வைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என் தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்வீராக. ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. தேவனே, நீர் இறங்கும். நீர் இறங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வீட்டிலும் தேவ மகிமை இறங்கட்டும். ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னம் இறங்கட்டும். இந்த குடும்பத்தை இந்த இக்கட்டான சூழலில் வாழ்கிற அவர்களுடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றும். வறுமைகள் தீரட்டும். ஆண்டவரே, கஷ்டங்கள் மாறட்டும். ஐயா தேவனே, இந்த பொல்லாத வியாதிகள் தேசத்தை விட்டு நீங்கட்டும். தடைகள் நீக்கப்படுவதாக. கிருபை செய்யும். யார் யார் வியாதியோடு இருக்கிறார்களோ, யார் யார் பலகீனத்தோடு இருக்கிறார்களோ, அவர்களுக்காக இந்த யூடியூப் மூலமா நான் ஜெபிக்கிறேன். தேவ வல்லமை அவர்கள் மீது இறங்குவதாக. உடைய காயப்பட்ட கரத்தை வைப்பீராக. ஒவ்வொருவரும் இப்பொழுதே பரிபூர்ண சுகம் ஆவார்களாக. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அத்தனை பேரையும் தொடும். ஆண்டவரே, அத்தனை பேர் மீது உடைய வல்லமை இறங்கட்டும். உடைய அக்கினி இறங்கட்டும். ஆண்டவரே, அத்தனை பேரையும் தொடுவீராக. தொட்டு பரிபூர்ண சுகத்தை தருவீராக. இப்பொழுதே பலகீனங்கள் நீங்கட்டும். இப்பொழுதே வியாதிகள் நீங்கட்டும். யார் யார் மாந்திரிகத்தில் இருக்கிறார்களோ, யார் யார் பொல்லாத ஆவியில இருக்கிறார்களோ, சாத்தானுடைய ஆவியில பிடிபட்டு இருக்கிறார்களோ, மந்திர சூனியத்தில் இருக்கிறார்களோ, அத்தனை பேருக்கு விடுதலை கொடுப்பீராக. வல்லமை இறங்கட்டும். ஐயா, அவர் வீட்டில் நம்முடைய வல்லமை இறங்கட்டும். கட்டி இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டுகள் அறுக்கப்படட்டும். ஐயா, அவரை விடுதலை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய கவலையின் கட்டுகள் அறுக்கப்படட்டும். பயத்தின் கட்டுகள் அறுக்கப்படட்டும். வியாதியின் கட்டுகள் அறுக்கப்படட்டும். மாந்திரிக கட்டுகள் உடைக்கப்படுவதாக. எல்லா தடைகளும் நீங்கட்டும். ஆண்டவரே, அவளை ஆசீர்வதியும். உடைய அற்புதம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நடக்கட்டும். தயவாய் இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. உங்களுக்காக ஜெபித்திருக்கிறேன். தேவ வல்லமை, தேவ மகிமை உங்க எல்லார் வீட்டிலையும் இறங்கி இருக்கிறது. இப்பொழுது என் குடும்பத்தினருடைய விசேஷித்த பாடல் ஆராதனை தொடர்ந்து வருகிறது. இப்பொழுது அந்த பாடலை நாம் கேட்போம். என் குடும்பத்தினர் உங்களுக்காக இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை முன்னிட்டு ஒரு விசேஷித்த பாடல் பாடுகிறார்கள். அதை நாம் கேட்போம். God bless you. ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம்.
அதோ கல்லறை மூடின பெருங்கல் உருண்டோடுது பார். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்த சந்ததி முன். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்த